அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நாளை புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. அதுவும் ஏகாதசி திதி என்று பிறக்கின்றது. மிகவும் மிகவும் விசேஷமானது நாளை புரட்டாசி மாத பிறப்பு. புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே நமக்கு ரொம்பவுமே சிறப்பு தான். ஏன்னா புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே சைவமாக மாறிடுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமை வாரம் தவறாமல் கோயிலுக்கு செல்லுவாங்க. சில பேர் புரட்டாசி மாதம் முழுவதுமே கோயிலுக்கு செல்வாங்க. இந்த 3 விஷயங்களை நாளை செய்யுங்கள். ஃபஸ்ட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். 2வது, ஒரு ஸ்பெஷலான தீர்த்தம் இந்த மாதம் முழுவதும் பஞ்சபாத்திரத்தில் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். அது என்ன தீர்த்தம்னு விரிவாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், பார்த்து கேட்டுக்கோங்க. 3வது கண்டிப்பாக நாளை யாரேனும் ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் 3 பேருக்கு, அது கூட முடியலன்னா யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம், அதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிந்தால் மீல்ஸோ இல்லாட்டி வெரைட்டி ரைஸோ ஏதோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அன்னதானம் மாதிரி சாப்பாடு வாங்கி தாங்க. இந்த பதிவு பற்றின விரிவான வீடியோ கீழே இருக்குது. நீங்கள் அதை கேட்டு பயன்பெறுங்கள். இந்த 3 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். இதையே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.